Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அழகான குட்டியான டேஸ்டியான மினி ஊத்தப்பம் தான் பண்ண போறோங்க. இத நான் ரெண்டு மெத்தட்ல பண்ணி காமிக்க போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரெண்டு டிஃபரண்ட் மெத்தட்ல செஞ்சு காமிக்க போறேங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதற்கான மாவு, இந்த மினி ஊத்தப்பம் பண்றதுக்கான மாவு நம்ம சாதாரண இட்லி மாவு தாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம ஒரே மாவு தானே அரைச்சி யூஸ் பண்றோம், அதே மாவு தாங்க. இப்போ தோசைக்குங்கிறப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவோம், ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் லிக்விடா இருக்கும், அவ்வளவுதான். இட்லி மாவத்தை விட கொஞ்சம் லிக்விடா இருக்கும். இப்போ தோசைக்கல் வச்சு சூடாயிடுச்சு. இதுல குட்டி குட்டியா ஊத்திக்கலாம். என்னோட தோசைக்கல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால நான் 4 மினி ஊத்தப்பம் ஊத்திக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஊத்துறதே குட்டியா தான் இருக்குது மினி ஊத்தப்பம், அதனால 4 ஊத்திக்கலாம். நீங்க கொஞ்சம் சிறுசா இருந்தா கூட ரெண்டு ஊத்திக்கலாங்க, 2 3 ஊத்திக்கலாம். ஒவ்வொன்னா ஊத்துறதானா ரொம்ப டைம் எடுக்கும், நின்றுட்டே இருக்கணும். அதனாலதான் மாவு ஊத்தி ஃபியூ செகண்ட்ஸ்ல நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இது மேல தூவி விட்டுக்கலாங்க. அடுத்தது பொடியா துருவி வச்சிருக்கிற நம்ம விட்டமின் ஏ நிறைந்த கேரட், கலர்ஃபுல்லான கேரட், ஆரஞ்சு கலர் அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணுதுங்க. அதுக்கு அடுத்தது பீன்ஸ், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ். நம்ம இந்த கிரீன் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் சூப்பருங்க. இப்ப இதுக்கு மேல லேசா எண்ணெய் விட்டுக்கலாங்க. நீங்க நெய் வேணா கூட விட்டுக்கலாம். இப்ப இதை திருப்பி போட்டுடலாங்க. மெதுவா ஒவ்வொன்னா திருப்பிக்கலாம். இதே நீங்க கொஞ்சம் பெரிய சைஸ், இப்ப பெரியவங்களுக்கு கொடுக்கறதானா பெரிய சைஸ் கூட போட்டுக்கலாம். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சானா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனாலதான் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை கொடுத்து விடலாங்க. இப்ப பேக் சைட்லயும் 1 or 2 drops ஆஃப் ஆயில் லேசா விட்டுருக்கிறேன். இப்போ இதை மெதுவா திருப்பி பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. ஊத்தப்பம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லா. இதே மாதிரி அடுத்த செட்டு ஊத்தி இருக்கிறேன். அதுலயும் மேலால வெங்காயத்தை தூவிக்கலாம். இப்ப பாருங்க, வேற என்ன யூஸ் பண்ண போறேன்னு. வெங்காயத்துக்கு அடுத்து நம்ம கேரட்டுக்கு அடுத்தது பீன்ஸ். இதோட நான் 3 கலர்ல குடமிளகாயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். முதல்ல பச்சை கலர் குடமிளகாய், அத வந்து பெல் பெப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை நீளவாக்குல மெலிசா கட் பண்ணியிருக்கிறேன். முதல்ல பச்சை கலர் ஜிங்குஜாவை அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சும்மா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப அது வெந்துடுச்சு அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கிறேன். அடுப்பை வந்து மிதமாவே வச்சிருங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்ப அடுத்தது ரெட் கலர், சிவப்பு கலர் ஜிங்குஜா, சிவப்பு கலர் குடமிளகாயை அலங்கரிச்சிடலாம். அதே மாதிரி மஞ்சள் கலரையும் அலங்கரிச்சாச்சு. இப்பவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது, பாக்குறதுக்கு கலரா இருக்குது. இப்ப மெதுவா திருப்பிக்கலாங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ இதே முந்தி செஞ்ச மாதிரியே இதே மாதிரி கொஞ்சமா டிராப்ஸ் ஆஃப் ஆயில் பேக் சைட்ல விட்டுக்கலாங்க. மெதுவா திருப்பி பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க, சூப்பரா இருக்குது. இப்போ கடைசியில தான் நம்ம கொத்தமல்லி தழை சேர்க்க போறோங்க. ஏன்னா முதல்லயே சேர்த்தோம்னா சம்டைம்ஸ் வந்து கரிஞ்சு போயிடும், அதனாலதான் திருப்பி போடும்போது. பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா அட்ராக்ட் பண்ணுது பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஊத்தப்பம் செஞ்சு கொடுங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கும். உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.